தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். நேயர்களே, இது உங்கள் ஸ்பார்க் தமிழ் ஆடியோ புக்ஸ். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த கதை நான் வாசிக்கிற விதம் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதை கேட்கும் ஆர்வம் உள்ள உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. அத்தியாயம் 7. அண்ணா நகரில் காசிநாதன் வீட்டில் காலிங் பெல்லை அழுத்தினார்கள். கதவு திறந்தால் அனிதா. சுடிதார், சிக்கன கொண்டை, தோளில் ஹேண்ட்பேக். நான் பரத். மிஸ்டர் காசிநாதன் என்னை சந்திச்சார். உள்ள வாங்க சார். வெளியே எங்கேயோ புறப்பட்டு இருக்கீங்க போல இருக்கே. மளிகை சாமான், காய்கறி கொஞ்சம் வாங்க வேண்டி இருந்துச்சு. பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. கெடிகாரத்தை பார்த்து கொண்டு, அவர் வர்ற நேரம் தான், ஆபீஸ்ல இருந்து புறப்பட்டாரான்னு போன் செஞ்சு பார்த்துடட்டுமா? அவர் மெதுவா வரட்டுங்க, நீங்க உட்காருங்க. நளினி பத்தி சில விஷயங்கள் உங்ககிட்ட பேசணும். அனிதா எதிரே உட்கார்ந்து பெருமூச்சு விட்டாள். எங்க பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டோம். அவசரப்பட்டு அவ இப்படி செஞ்சுட்டா. இப்போ சொந்தக்காரங்க எங்களை திட்டுறாங்க. தேவையில்லாம கெட்ட பேர் வேற. அதாவது நீங்க வீட்டுல வச்சுக்காம ஹாஸ்டலுக்கு துரத்திட்டு பொறுப்பில்லாம நடந்துகிட்டீங்கன்னு சொல்றாங்களா? அதுவும் சொல்றாங்க, அதுக்கு மேலையும் சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க? என் மாமியார் பேர்ல உள்ள வீடுங்க இது. இத என் புருஷன் பேர்லயும் நளினி பேர்லயும் உயில் எழுதி வச்சுட்டு அவங்க செத்துட்டாங்க. அவ பங்கு சொத்தையும் நாங்களே அடையணும்னு ஏதோ சதி செஞ்சு அவளை சாகடிச்சிட்டோம்னு கூசாம பழி போடுறாங்க. இது என்ன ஒரு கிரவுண்ட் இருக்குமா? 1.5 கிரவுண்டுங்க. இன்னைக்கு மதிப்புல இது 40-50 லட்சம் போகுமா? 100 கோடிக்கே போகட்டுங்க. பணத்துக்காக பாதகம் செய்யற மனசு எங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது. போலீஸ் தான் இது தற்கொலைன்னு சர்டிபிகேட் கொடுத்தாச்சே, அதை வம்பு பேசுறவங்க மூஞ்சில விசிற வேண்டியது தானே. போலீஸுக்கு காசு கொடுத்து கரெக்ட் செஞ்சிட்டோம்னு சொல்றவங்களை என்ன செய்ய முடியும்? அவ ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருந்தா கூட எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்களே அவளை இழந்த துக்கத்துல மறக்க முடியாம தவிக்கிறோம். நீங்க யாரையும் விசாரிச்சீங்களா? நாங்க இன்ஸ்பெக்டர், வார்டன், கரஸ்பாண்டன்ட், ரூம்மேட் லாவண்யா, இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸை விசாரிச்சோம். என்ன சொல்றாங்க? புதுசா ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சுதா? நளினிக்காக நீங்க படிப்புக்கு செலவு பண்றத அவ உறுத்தலா நினைச்சது தெரியுது. பார்ட் டைமா ஏதாச்சும் சம்பாதிக்கணும்னு அவ துடிச்சிருக்கா. அத இங்க இருக்கப்பவே அடிக்கடி அவ சொல்லுவா, ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுங்க, இல்லைன்னா ஏதாச்சும் ஆபீஸ்ல பார்ட் டைம் ஜாப் வாங்கி கொடுங்கன்னு கேட்பா. நீ சம்பாரிச்சு செலவுக்கு பணம் தரணுங்கிற அவசியமே இல்லை, உனக்கு செலவு செய்ய எனக்கு உரிமை இருக்குன்னு இவர் சொல்லுவாரு. பரத் சற்று நேரம் சிந்தனையை ஆழ்ந்தான். சார், காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? நோ தேங்க்ஸ். நளினியோட ஹாஸ்டல்ல இருந்து கைப்பற்றின அவளோட பொருட்களை எல்லாம் போலீஸ் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாங்களா? கொடுத்துட்டாங்க சார். அதெல்லாம் நான் பார்க்கலாமா? அவர் ரூம்ல வச்சுட்டோம், வாங்க காமிக்கிறேன். அந்த அறையின் சுவர்களில் ஷாருக் கான், சல்மான் கான் படங்கள் இல்லை. ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியில் ஸ்டிக்கர் பொட்டுக்கள் ஒட்டி வைக்கப்படவில்லை. அவளுக்கு எதுவும் சுத்தமா இருக்கணும். இந்த 2 பெட்டி தான் அவள் ஹாஸ்டலுக்கு எடுத்துட்டு போனது. நாங்க அதுல என்ன இருக்குன்னு திறந்து கூட பார்க்கல சார். 2 சூட்கேஸ்களையும் எடுத்து கட்டில் மேல் வைத்து திறந்து வைத்தாள். உடைகள், புத்தகங்கள், அலங்கார சாதனங்கள், டைரி. டைரி எழுதுற பழக்கம் இருக்கா நளினிக்கு? இல்ல சார். டைரிய தேதி வாரியா செலவு கணக்கு எழுதத்தான் அவ யூஸ் பண்ணுவா. நீங்க பார்த்துட்டு இருங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அனிதா சொல்ல பரத் அந்த டைரியுடன் நாற்காலியில் அமர்ந்தான். பிரித்தான். டைரியின் மேலுரை பிளாப்பில் 2 ரூபாய் நாணயங்கள் மற்றும் கடித கவர்கள் கீழே விழ பொறுக்கி எடுத்தான். டைரியின் முதல் பக்கத்தில், நேர்மையோடு ஒழுக்கத்தோடு நடந்து கொள், உன் வாழ்வில் வசந்தம் கொழுவிருக்கும் என்று எழுதப்பட்டிருந்தது. பிறகு நளினி பிகாம், முதல் வருடம், புஷ்பம்மாள் கல்லூரி, சென்னை 20 என்ற விலாசம் இருந்தது. பிறகு தேதி வாரியாக செலவுகள் எழுதப்பட்டிருந்தன. பரத் அவசரமாக கடைசியாக எந்த தேதி வரை செலவு எழுதப்பட்டுள்ளது என்பதை பார்த்தான். இந்த மாதம் 13ஆம் தேதி வரை எழுதப்பட்டிருந்தது. அன்றிரவு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி 10:30க்குள் உயிர் நீங்கி மறுநாள் கண்டறியப்பட்டிருக்கிறாள். உயிரோடு இருந்த கடைசி தின செலவுகளை பார்த்தான். பேனா 24 ரூபாய், அயனிங் 7 ரூபாய் 50 பைசா, டூத் பேஸ்ட் 19 ரூபாய் 50 பைசா, 10 தபால் கவர் 20 ரூபாய், கார்பன் ஷீட் 2, 4 கர்ச்சீஃப் 16 ரூபாய், மொத்தம் 89 ரூபாய். யோசித்தான். உடனே தான் அடுக்கி வைத்த தபால் கவர்களை எடுத்து எண்ணி பார்த்தான். மொத்தம் 8 கவர்கள் இருந்தன. அப்படி என்றால் 13ஆம் தேதி என்று நளினி யாரோ 2 பேருக்கு கடிதங்கள் எழுதியிருக்கிறாள். யாருக்கு, என்ன எழுதினாள்? மற்ற பொருட்களை நுணுக்கமாக ஆராய்ந்தான். அனிதா காஃபியோடு வந்தாள். நளினி ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு தபால் எழுதுவாளா? வார வாரம் சனி ஞாயிறு வீட்டுக்கு வந்துடுவான். நடுவுல போன் செஞ்சுதான் பேசுவான். உள்ளூர்ல இருந்துகிட்டு தபால் எழுத வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இல்லைங்க, தன்னோட அண்ணனுக்கு அவ எழுதலைனாலும் வேற யாருக்காவது. நளினிக்கு நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ் இங்க யாரு? எல்லாரோடையும் பழகுவா சார்.
ஃப்ரெண்ட்ஸ்னு குறிப்பா யாரும் இல்லை. இங்க அவ தோழி மாதிரி பழகினது என்கிட்ட தான். பரத் காபி குடித்து விட்டு எழுந்தான். கார் ஓடிக்கொண்டிருந்தது. என்ன விசாரிச்சே சுசி என்றான் பரத். காசிநாதன் குடும்பத்தை பத்தி எல்லாமே உயர்வதான் சொல்றாங்க. நளினியும் அனிதாவும் ஒத்துமைதானாமா. அந்த வீட்டோட இன்னைய மதிப்பு கிட்டத்தட்ட 60 லட்சம்னு சொல்றாங்க. நீங்க என்ன அனிதாவையே பார்த்துட்டு இருந்தீங்களா, இல்ல ஏதாவது உருப்படியா செஞ்சீங்களா? அடுத்த அத்தியாயத்துல நம்ம ஒப்பந்தப்படி நீ டிகே கொடுக்க போற சூழ்நிலையில உனக்கு துரோகம் செய்வேனா சுசி? ஒரு மில்லி செகண்ட் கூட தொழில் தவிர வேற எதையும் சிந்திக்கல என்று தான் கண்டதை கேட்டதை விவரித்தான். பரத், அந்த 2 லெட்டர்ஸ் நளினி யாருக்கு எழுதியிருப்பாங்கிறது இந்த கேஸ்ல முக்கியமான பாயிண்ட். செல்போன் ஒலிக்க பரத் எடுத்தான். ஹலோ, ஹாய் பரத், நான் நிவேதிதா பேசுறேன். அப்புறம் உங்க சுசீலாவை எப்படி சமாளிச்சீங்க? நல்லா டோஸ் விட்டாங்களா? அதெல்லாம் தற்காலிக கோபம் நிவேதிதா. நானே உங்களை மறுபடி சந்திக்க இருந்தேன். ஐயோ, எப்போ? நீங்க மட்டும் வாங்க. இந்த கேஸ் விஷயமா தான் சந்திக்க நினைச்சேன். அவ்வளவுதானா? நேரில் பார்க்கறப்ப இன்னும் ஸ்மார்ட்டா இருக்கீங்க பரத். உங்களோட ஒரே கார்ல 10 நிமிஷம் பேசிட்டு இருந்ததை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் பெருமையா சொன்னேன். ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு தோணலையான்னு திட்டுனாங்க. ஆட்டோகிராஃப் தானே, அதுக்கு என்ன, போட்டுடலாம். இப்போ ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க நிவேதிதா. 13ஆம் தேதி, அதாவது நளினி இறந்த நாள், அவ ஷாப்பிங் போயிருக்கா தெரியுமா? தெரியுமே. நாங்க 2 பேரும் தான் போனோம். எங்க காலேஜ் எதிரில் உள்ள கடைக்கு போனோம். என்ன வாங்கினா? புதுசா ஒரு பேனா வாங்கினா, பேஸ்ட், கர்ச்சீப்பு. அப்புறம் பக்கத்துல போஸ்ட் ஆபீஸ் போய் தபால் கவர் வாங்கினா. யாருக்கு தபால் எழுதணும்னு சொன்னாலா? நான் கேட்டேன். சில நல்ல காரியங்கள் செய்ய வேண்டி இருக்குன்னு சொன்னா. நிவேதிதா, அதே தினம் 2 பேருக்கு அவ ஏதோ எழுதி போஸ்ட் செஞ்சிருக்கா. யாருக்கு எழுதுனா, என்ன எழுதுனான்னு இப்ப கண்டிப்பா தெரிஞ்சாக வேண்டிய விஷயம். ஏதாச்சும் கெஸ் பண்ண முடியுதா? ஒரு தபால் அடையாறு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எழுதியிருப்பாங்கிறது என்னோட யூகம். எப்படி சொல்றீங்க? இன்ஸ்பெக்டர், அடையாறு போலீஸ் ஸ்டேஷன், அடையாறுன்னு போட்டா கரெக்டா போயிடுமான்னு கேட்டா. போயிடும், எதுக்குன்னு கேட்டேன். ஒரு சோசியல் சர்வீஸ்னு சொல்லி சிரிச்சா. நான் மேற்கொண்டு எதுவும் கேட்கல. எங்க எந்த தப்பு நடந்தாலும் சம்பந்தப்பட்ட ஆபீஸுக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்புறது தான் இவளோட குணமாச்சே. அப்போ அந்த இன்னொரு லெட்டர்? எலக்ட்ரிசிட்டி போர்டு, கார்பரேஷன் ஆபீஸ், இப்படி எதுக்காவது எழுதியிருப்பான். தேங்க்ஸ் நிவேதிதா. ஒரு டின்னர் மீட் நம்ம வச்சுக்கலாமா பரத்? நான் முதல்ல இந்த கேஸை முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு வைத்தான். மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சியின் தனி அறை. பரத் தன் உதடுகளை ஈரம் செய்து கொண்டு சுசீலாவை நெருங்கினான். பரத், பிளீஸ், இன்னொரு நாள் பேச்சு மாறக்கூடாது சுசி. லவர்ஸுக்குள்ள இது கூட இல்லைன்னா அப்புறம் எதுக்கு இந்த காதல்? கமான், இது என்ன கஷ்டமான விஷயமா? ஆபீஸ்ல வேணாமே. ரொம்ப பிகு பண்ணாத. ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு நிவேதிதா எப்படி உருகி பேசுறா தெரியுமா? அப்புறம் நான் உனக்கு துரோகம் பண்ண வேண்டி இருக்கும். இல்ல பரத், நான் எதுக்கு சொல்றேன்னா, மேலே பேச விடாமல் அவளை அணைத்து முத்தமிட்டான். சுசீலா கண்கள் விரிய கைகளை உதறி போதும் போதும் என்பதற்கு சைகை செய்து தன்னை பிடுங்கிக் கொண்டு முரடா என்றாள். காதலிலே 2 வகை, சைவம் உண்டு, அசைவம் உண்டு. 2ல் நான் எந்த வகை கூறு என்று பாடினான் பரத். சகிக்கல. எது சகிக்கல? கொடுத்ததா இல்ல என்னோட குரலா? சுழல் நாற்காலியில் அமர்ந்து சுசீலா, ஓகே, நளினி ஏன் தற்கொலை செஞ்சுக்கிட்டா? நல்ல பிள்ளையா, சமர்த்தா பதில் சொல்லுங்க என்று ஒரு காகிதம் எடுத்துக்கொண்டாள். சுசி, அது தற்கொலை தானான்னு இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. யூ மீன் கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சுட்டு தற்கொலை மாதிரி செட்டப் செஞ்சு போலீஸுக்கு லஞ்சம் கொடுத்து கரெக்ட் பண்ணி இருக்கலாமோன்னு ஒரு தீற்றலான யோசனை ஓடுது. சரி, யாரு பண்ணியிருப்பா? எப்படி நடத்துனாங்கன்னு அப்புறம் மண்டையை உடைச்சுக்கலாம். யார் யாருக்கு சாத்தியம் இருக்குன்னு பார்ப்போம். காசிநாதன் குடும்பம், அந்த சொத்துல பாதி நளினிக்கு சொந்தமாக போகுது. அதாவது இந்த மரணத்தால இப்ப காசிநாதனுக்கு 30 லட்சம் ரூபாய் லாபம். ஒரு மோட்டிவ் தெரியுது. அப்படின்னா எதுக்காக அவரே வந்து நம்மளை விசாரிக்க சொல்லணும்? என்கிட்ட பதில் இல்ல சுசி. அடுத்தது கரஸ்பாண்டன்ட் நந்தகோபால். பெண் பித்தரான அவரு நளினியை தனியா வர சொல்லி வம்பு பண்ணி இருக்கலாம். அதை பகிரங்கப்படுத்திடுவேன்னு மிரட்டி வந்திருக்கலாம் நளினி. தன்னோட இமேஜை காப்பாத்திக்கிறதுக்காக அவர் தீர்த்திடலாம்னு தீர்மானிச்சிருக்கலாம். கொஞ்சம் பொருந்தது. அப்புறம் ஜோதிஷா, யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, எனக்கு வேற வேலை இருக்குன்னு அலட்சியமா மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போனாலே, அவளை பார்த்தா எதுவும் செய்வான்னு தோணுது. நளினிய முதல் நாள் தன்னோட கேங்கோட போய் மோசமா ரேகிங் செஞ்சிருக்கலாம். நளினி தன்னை மாட்ட வச்சிடுவாளோன்னு பயந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். அப்புறம் அப்பா எம்பிங்கிறதால அவர் மூலமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கேஸை திசை மாத்த வச்சிருக்கலாம். பாசிபிள். இன்னும் யாராச்சும் இருக்கா? லாவண்யா மேல கூட ஒரு சந்தேகம் வருது சுசி. கதையில வர எல்லாரையும் சந்தேகப்பட்டாகணும்னு இல்ல சுசி. சம்பவம் நடந்த அன்னைக்கு அவ லீவு. ஏன் லீவுன்னு கேட்டதுக்கு ஹஸ்பண்ட் தான் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி கொடுத்தாருன்னு சொன்னதோட நிறுத்தி இருக்கலாம்.
அதுக்கு மேல ஈவினிங் 7 மணிக்கு ஆரம்பிச்ச பார்ட்டி ராத்திரி 1 மணிக்கு தான் முடிஞ்சதுன்னு குறிப்பிட்டு சொன்னா பாத்தியா? ஆமா, அதனால என்ன? மரணம் நடந்தது ராத்திரி 10:30 மணிக்கு. அந்த சமயம் தான் பார்ட்டியில இருந்ததை வலியுறுத்தி சொன்னதுல ஒரு குறுகுறுப்பு தெரிஞ்சது. அவ எதுக்காக நளினியை கொலை செய்யணும்? மற்றவங்களுக்காவது ஒரு கோணத்துல நோக்கம் தெரியுது, இவளுக்கு என்ன நோக்கம் தெரியல. இந்த 2 லெட்டர்ஸ் யாருக்கு எழுதினா? ஒன்னு இன்ஸ்பெக்டருக்கு, அது தெரியுது. அதுல என்ன எழுதினான்னு தெரியணும். இன்ஸ்பெக்டர் ஏன் அதை பத்தி மூச்சு விடல? இதெல்லாம் குழப்பமான கேள்விகள் சுசி. கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தாள் மாதவி. சார், ஒரு சின்ன பையன் ஓடி வந்து ஒரு ஆள் இங்க கொடுக்க சொன்னதா சொல்லி ஒரு கவரை கொடுத்துட்டு ஓடிட்டான் சார். மாதவியிடம் கவரை பெற்று பார்த்தான். ஒட்டப்பட்டு இருந்தது. மேலே திரு பரத் அவர்களுக்கு என்று எழுதி அவசரம் முக்கியம் என்று அடிக்கோடிடப்பட்டிருந்தது. கிழித்து காகிதம் எடுத்தான். வணக்கம் சார், என்னோட பெயர் வேண்டாம். காலேஜ் ஹாஸ்டல் நோட்டீஸ் போர்டில் இருக்கக்கூடிய கடிதம் நான் எழுதுனதுதான். நான் ஒரு பெயிண்டர். புஷ்பம்மாள் கல்லூரியில பெயிண்டிங் வேலை 1 மாசமா நடந்து வருது. 60 பேர் வேலை பார்க்கறோம். அதுல நானும் ஒருத்தன். ஹாஸ்டல்ல சாரங்கட்டி வேலை பார்த்தப்போ ஒரு மாணவி என்கிட்ட சிரிச்சு பேசினா. நானும் வேடிக்கையா பேசினேன். காதல் மாதிரி ஒரு ஆரம்பம் எங்களுக்குள்ள ஏற்பட்டது. கடந்த 13ஆம் தேதி ராத்திரி 10 மணிக்கு ஹாஸ்டலோட மொட்டை மாடியில நாங்க சந்திச்சு பேசிக்கிறதா பேச்சு. இரவு 9:30 மணிக்கு நான் மரம் ஏறி சாரத்துல ஏறி மொட்டை மாடிக்கு வந்து காத்திருந்தேன். அவ வந்தா. நாங்க கொஞ்சலாம் பேசிக்கிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்துல அவள் போனதுக்கு அப்புறம் நான் ரகசியமா புறப்பட இருந்தேன். மணி அப்ப 10:15 இருக்கும் சார். அப்போ காம்பவுண்ட் சுவர்ல ஒரு உருவம் வெளியிருந்து ஏறி உள்ள குதிக்கிறத பார்த்தேன். கட்டி வச்ச சாரத்துல அந்த உருவம் ஏறி 2வது மாடி வராந்தால குதிச்சுது. ஆச்சரியம், அது சுடிதார் அணிந்த பெண் உருவம். போதிய வெளிச்சம் இல்லாததால முகம் தெரியல. வாட்ச்மேனுக்கு டிமிக்கி கொடுத்து சினிமா சென்று திரும்பும் யாரோ ஒரு மாணவியா இருக்குன்னு நினைச்சு நான் சாரத்துல சத்தம் இல்லாம இறங்கினேன். அந்த பொண்ணு ஒரு அறைக்குள்ள நுழைய அந்த அறையில இந்த பக்க ஜன்னல் வழியா நான் உள்ளே பார்க்க கட்டில்ல படுத்திருந்த ஒரு பெண்ணோட முகத்துல இந்த பெண்ணு தலையணை வச்சு அழுத்துறத இருட்டு போராட்டமா நான் பார்த்து வியர்த்து போயிட்டேன் சார். இது கொலை. இனி அங்க நான் இருந்து யாருகிட்டையாவது பிடிபட்டு தொலைச்சா அந்த கொலையில நானும் சம்மந்தப்பட்டுருவனோ இன்னும் பயந்துட்டு வேகமா சோரேறி குதிச்சு போயிட்டேன். மறுநாள் வழக்கம் போல வேலைக்கு வந்தப்பதான் அந்த அறையில நளினி என்னும் மாணவி புடவையில தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சு கொண்டதா சொன்னாங்க. எனக்கு மட்டும் தெரியும் அது தற்கொலை இல்ல, கொலைதான்னு. நானா முன்வந்து சொன்னா என்ன சந்தேகப்படுவாங்க. அதனால போலீஸ் துப்பறிஞ்சு கொலைதான்னு புரிஞ்சு குற்றவாளியை பிடிச்சுடுன்னு நான் நம்பினேன், காத்திருந்தேன். ஆனா போலீஸ் அதை வயிற்று வலி காரணமா தற்கொலைன்னு முடிச்சுட்டாங்க. இதை தெரிஞ்சு நான் ரொம்ப துடிச்சு போயிட்டேன் சார். என் மூலமா இதை வெளிக்கொண்டு வர விரும்பினேன். இப்போது எனக்கு தெரிஞ்ச உண்மைகளை உங்களுக்கு எழுதிட்டேன். நீங்களாவது குற்றவாளியை கண்டுபிடிங்க. கொலை செஞ்ச பெண்ணை என்னால அடையாளம் காட்ட முடியாது. நான் பார்த்ததெல்லாம் இருட்டு உருவமா தான் இருந்துச்சு. கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொன்னா எனக்கு ஆபத்து வரலாம்னு பயப்படுறதால உங்களை நேரா சந்திக்க விருப்பம் இல்லை. ஆனா நான் எழுதியிருக்கிறதெல்லாம் சத்தியம் சத்தியம். இப்படிக்கு பெயர் வேண்டாம் சார். படித்து முடித்துவிட்டு மீண்டும் ஒரு முறை படித்தான் பரத். சுடிதார் போட்ட ஒரு பொண்ணு என்றாள் சுசீலா. திருப்பதியில மொட்டை மாதிரி தான் இந்த அடையாளம் சுசி. நிவேதிதா, லாவண்யா, பாடன் சிவகாமி, அனிதா, ஜோதிஷான்னு இதுவரைக்கும் நாம சந்திச்ச அத்தனை பொண்ணுங்களும் சுடிதார் தான். போச்சுடா, வெளியே இருந்து வந்துட்டு போயிருக்கா. சிவகாமி, அனிதா 2 பேரும் வெளியில இருக்கிறவங்க தான். அந்த தேதியில லாவண்யா கூட வெளியில இருந்தவ தான். ஆனா அவ பார்ட்டியில இருந்தா. அது உண்மையான்னு அந்த அலிபியை செக் பண்ணணும். கதவை தட்டல, திறந்திருக்கா சாவி போட்டு. அந்த ரூமுக்கு 3 சாவி. ஒன்னு நளினி கிட்ட, ஒன்னு லாவண்யா கிட்ட, இன்னொன்னு கரஸ்பாண்டன் வீட்டுல. சோ அனிதாவை சந்தேகத்தில இருந்து விளக்கிடலாமா? நோ. கொலை பண்றதுன்னு திட்டம் இருந்தா வார கடைசியில வீட்டுக்கு வர நளினியோட சாவியில அச்செடுத்து டூப்ளிகேட் சாவியை காசிநாதன் கூட தயாரிச்சிருக்க முடியாதா? அதுவும் சரிதான். ஆமா, சிவகாமியை எதுக்கு திடீர்னு லிஸ்ட்ல சேர்த்தீங்க? அவளும் சுடிதார் போட்டிருக்கா. அவளுக்கும் கரஸ்பாண்டன்ட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறதா, வதந்தி வேற இருக்கிறதா நிவேதிதா சொன்னதா ஞாபகம். இந்த பெயிண்டர் நேர்ல வந்திருந்தா இன்னும் நிறைய விசாரிச்சிருக்கலாம். அவன் நினைச்சிருந்தா இதை பத்தி சொல்லாம இருந்திருக்கலாம். ஆனா மனசாட்சி கேட்காம குற்றவாளி தண்டிக்கப்படணுங்கிற துடிப்போட இந்த அளவுக்காவது உதவி இருக்கானே. இந்த லெட்டர் மூலமா அது ஒரு தற்கொலை இல்ல, கொலைதாங்கிறது ரொம்ப தெளிவா புரியுதே. இப்போ மேற்கொண்டு என்ன செய்ய போறோம் பரத்? வீட்டுக்கு போய் தூங்க போறோம். ஒரே நாள்ல ஓவரா யோசிச்சா மூளை உருகிடு சுசி. அது இல்லாம இன்னைக்கு ரொம்ப விசேஷமா நீ கொடுத்த முத்தத்தை வேற நான் மனசுக்குள்ள 100 தடவை ஜெராக்ஸ் எடுத்து அனுபவிக்க வேண்டாமா என்று சொல்லிவிட்டு கார் சாவியை எடுத்தான் பரத். அத்தியாயம் 9. இரவு அழைப்பு மணி ஒலித்த போது பரத் பாதி கண்களால் டைம் பீஸில் நேரம் பார்த்தான். 2:10. கொட்டாவியோடு எழுந்தான். மறுபடி அழைப்பு மணி ஒலிக்க கமிங் கமிங் என்று சொன்னவாறே ஹாலுக்கு வந்து
வாசல் கதவில் பொருத்தின மேஜிக் ஐ வழியாக பார்த்தான். வியர்த்து போன ஒருவன் பொறுமை இல்லாமல் நின்றிருந்தான். யாரென்று புரியாமல் கதவை திறந்த பரத்தின் தோளில் விழுந்தது முதல் உருட்டுக்கட்டை அடி. எகிரி பின்வாங்கி சமாளிப்பதற்குள் வயிற்றில் குத்தப்பட்டு 4 அடி தள்ளி தரையில் விழுந்தான் பரத். அதீத வலி. கண்களை சுருக்கி பார்த்தான். அவர்கள் 4 பேர் ரவுடிகள் என்று பச்சை குத்தாமலேயே புரிந்தது. ஒவ்வொருவன் கையிலும் உருட்டுக்கட்டை. என்னடா பெரிய ஹீரோன்னு நினைப்பா? அருகில் இருந்த கண்ணாடி ஷோகேஸை கட்டையால் அடித்து சிலீர் என்று உடைத்தான் ஒருவன். அந்த பொம்பளை எப்படி செத்து போனா உனக்கு என்னடா? எதுக்கு முடிஞ்சு போனதை கிளறிட்டு இப்ப கண்ணாடி உடைஞ்ச மாதிரி உன் மண்டை உடையணுமா? புரிஞ்சுதா எங்க பவரு? இப்போ இந்த கட்டைய இப்படி உன் தொண்டைக்குழியில வச்சு ஒரே அழுத்து, நீ டிக்கெட் வாங்கிடுவ. வேணுமா? அழுத்துட்டுமா? நோய் என்று சொல்ல வாயை திறக்க முடியாமல் திணறினான் பரத். இந்த காலேஜ் பொண்ணு கேஸ்ல மறுபடியும் விசாரணைன்னு நீ இறங்கினதா தெரிஞ்சது, மவனை ஊட்டோட கொளுத்திடுவான். புரிஞ்சுதா என்றான் கட்டையை விளக்கியவாறு. உங்களை யார் அனுப்பிச்சது என்றான் பரத் திணறி. சொல்றத கேள்றா, நீ கேட்கறதுக்கு பதில் சொல்றதுக்கு நாங்க வரல என்று சூக்காலால் இடுப்பில் ஒருவன் எத்த சரேல் என்று புரண்ட பரத் அருகில் இருந்த மேஜை டிராயரில் இருந்த பிஸ்டலை எடுத்துக்கொண்டு நிமிர்வான் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. பிஸ்டலை அவர்களை நோக்கி நிமிர்த்த அடுத்த வினாடி 4 பேரும் கட்டைகளை ஒரே சமயத்தில் அவன் மேல் வீசி அவன் தடுமாறின நேரத்தில் வாசலை நோக்கி புயலென விரைந்தார்கள். பரத் சுதாரித்து அவர்களை துரத்த 4வரும் அவசரமாக அந்த நீல அம்பாசிடரில் தொத்திக்கொண்டு புகை விட்டு சீறினார்கள். பரத் அவசரமாக நம்பர் பார்த்தான். TN07E1525. இதே நம்பரில் இதே நீல நிற அம்பாசிடரை இன்றைக்கு எங்கேயோ பார்த்தோமே, எங்கே? நினைவு வந்தது. கரஸ்பாண்டன்ட் நந்தகோபால் வீட்டின் போர்டிகோவில் நின்றிருந்தது. அப்படி என்றால் பரத் போனை எடுத்தான். கர்ச்சீஃபை போட்டுக்கொண்டான். ஹலோ, நந்தகோபால் பேசுறேன். நான் தான் பேசுறேன். அந்த பரத் பையலை உதைச்சு எரிச்சிட்டு வர சொன்னீங்களே ஐயா, அவன் திடீர்னு துப்பாக்கி எடுத்துட்டான். ஆடி போய் ஓடி வந்துட்டோம். ஆனா செம அடி பின்னி எடுத்துட்டோம். டேய், யாரையும் நான் அடிக்க சொல்லலையே. நடுராத்திரியில எதுக்குடா டிஸ்டர்ப் பண்ணிட்டு வைடா போனை. தொடக்கென்று எதிர்முனை வைக்கப்பட்டது. எவ்வளவு சாமர்த்தியமாக நாடகம் ஆடுகிறார்! என்ன ஒரு அசாத்திய எச்சரிக்கை! வருகிறேன், நெருங்கி நெருங்கி வருகிறேன், ஆதாரத்தோடு வருகிறேன். மறுநாள் காலையில் லுங்கி வெற்றுடம்போடு குப்புறப்படுத்திருந்த பரத்தின் முதுகில் வெந்நீரில் துணியை நினைத்து ஒத்தடம் கொடுத்து கொண்டிருந்தாள் சுசீலா. ரொம்ப நாளாச்சுல பரத் நீங்க அடி வாங்கி. எனக்கு வேதனை, உனக்கு வேடிக்கையா? அத்துமீறி கமெண்ட் அடிக்கிறீங்க பாருங்க, அதுக்குத்தான் இப்படி அப்பப்ப தண்டனை. ரொம்ப வலிக்குதா? சேச்சா, ஆனந்தமா இருக்குது. 2 அடிதான், அதுவும் தோல்ல. ராத்திரி அயோடெக்ஸ் தேய்ச்சதுலயே சரியா போச்சு. ஆனாலும் ஃபைட்டுக்கு அடுத்த சீன்ல இப்படி மடியில தலை வச்சு படுத்து காதலி கையால ஒத்தடம் கொடுக்கறதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குன்னு தான் உன்னை கொடுக்க சொன்னேன். உடனே தன் மடியை இழுத்து கொண்டு எழுந்த சுசீலா மியாவ் மியாவ் என்று எழுதின டிஷர்ட்டை அணிந்திருந்தாள். பரத் எழுந்து சட்டை அணிந்து கொண்டான். ஆக இப்படி முட்டாள்தனமா அடியாளுங்களை அனுப்பி நான் தான் குற்றவாளின்னு வாக்குமூலம் கொடுத்த மாதிரி செஞ்சிட்டாரு நந்தகோபால் என்றாள் சுசீலா. அப்படின்னா கொலை செஞ்சது சிவகாமியா? இருக்கலாம். சாட்சி ஒருத்தன் இருக்கான், அவன் யாருன்னு தெரியாது. எப்படி ஆதாரம் திரட்ட போறோம்? நந்தகோபால் சிவகாமி 2 பேரோட நடவடிக்கைகளை ரகசியமா கண்காணிக்க ஆரம்பிக்கணும் பரத். அந்த பொறுப்பை மாதவி கிட்ட விட்டுறலாம். இப்ப நம்ம ஒரு காரியம் செய்யலாம் என்று பரத் புறப்பட்டான். காரில் ஏறிக்கொண்டான். சுசீலாவும் ஏறியதும் ஸ்டார்ட் செய்ததும் சுசீலா கேட்டாள், எங்கே போறோம்? ஹோட்டல் ட்ரீடென்ட். எதுக்கு? அங்கேதான் கேசவன் பார்ட்டி கொடுத்ததா லாவண்யா சொன்னா. லாவண்யாவை இன்னும் சந்தேகப்படுறீங்களா பரத்? ஒவ்வொருத்தரா சந்தேக லிஸ்ட்ல இருந்து விளக்க விரும்புறேன். ஓகே, அப்படின்னா கேசவனையும் நேரில் பார்த்துடலாம். ஷியூர். பை மியாவ் மியாவ்னா என்ன அர்த்தம்? அதை ஏன் உன் டிஷர்ட்ல எழுதி வச்சிருக்க? இந்த ஆராய்ச்சி இப்ப தேவையில்லை பரத், வண்டியை எடுங்க. இதுதான் ஹோட்டல், நிறுத்துங்க. ரிசப்ஷனுக்கு வந்தார்கள். ஆண்களாக வேலைக்கு போட்டு வைத்திருந்தார்கள். வெறுத்து போனான் பரத். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த மாசம் 13ஆம் தேதி இந்த ஹோட்டல்ல யார் யார் பார்ட்டி நடத்தினாங்கன்னு தெரியணும். ஐ எம் எ டிடெக்டிவ். அடையாள அட்டையை காட்டினான். லெஜர் புரட்டப்பட்டு பார்ட்டி ஹால் வாஸ் புக்டு பை மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் கேசவன் சார் என்றான் ரிசப்ஷனிஸ்ட். அந்த பார்ட்டி எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடிஞ்சதுன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? 1 மினிட் என்று வேறு லெஜரை புரட்டி பார்ட்டி ஹால் 5 மணி நேரத்துக்கு புக் செஞ்சிருக்காங்க. அதாவது ஈவினிங் 7 to 12. ஆனா வெக்கேட் செஞ்சது 1:30 மணிக்கு. சரி, அந்த பார்ட்டியில சர்வ் செஞ்ச வேற யாராச்சும் ஒருத்தரை நான் பார்க்கணுமே. சில நிமிடங்களில் வின்சென்ட் என்பவன் அவர்கள் முன்னால் நிறுத்தப்பட்டான். பரத் அவனிடம் கேட்டான், அந்த பார்ட்டியில் கலந்துகிட்டவங்களை ஞாபகம் இருக்கா? மறக்க முடியுமா சார்? ஏற்கனவே டெலிவிஷன் விளம்பரத்துல வர்ற பொண்ணாச்சே. தேவதை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. சகஜமா பழகினாங்க.
மியூசிக் போட்டு ஒரே டான்ஸும் கூத்தும் தான். வீடியோ எடுத்தாங்களா என்ன? ஆமா சார். லாவண்யாவும் கேசவனும் புறப்பட்டு போறப்ப எத்தனை மணி? 1:30 ஆச்சு சார். எங்க எல்லாருக்கும் 100 ரூபாய் டிப்ஸ் கொடுத்தாங்க. கேசவன் ஃபுல் பூஸ். அவரை கைத்தாங்களா நான் தான் கூட்டிட்டு போய் கார்ல உட்கார வச்சேன். லாவண்யா தான் ஓட்டிட்டு போனாங்க. பார்ட்டி ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் லாவண்யா இங்கே தான் இருந்தாங்களா இல்ல நடுவுல கார் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போயிட்டு வந்தாங்களா? இங்கேயே தான் சார் இருந்தாங்க. 7 மணிக்கே இவங்க வந்துட்டாலும் ஒவ்வொருத்தரா வந்து சேர்ந்து பார்ட்டி ஆரம்பிக்கிறப்போ 8 மணி ஆயிருச்சு. ஐசி, பார்ட்டியில வினோதமா ஏதாச்சும் நடந்துச்சா? வினோதமானா என்ன சார்? ஏதாச்சும் தகராறு அந்த மாதிரி? அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல சார். எல்லாருமே டீசன்ட் பீப்புள் சார். எல்லாரும் அவங்க ஒய்ஃபோட வந்திருந்தாங்க. தனியா வந்தவங்க சில பேர் தான். பொதுவா ஃபேமிலியோட நடக்கிற பார்ட்டியில தகராறு வராது சார். சினிமாக்காரங்க பார்ட்டியில தான் சார் அடிக்கடி தகராறு வரும். தேங்க்ஸ் வின்சென்ட் என்றான் பரத். அத்தியாயம் 10. அந்த யார்டு முழுக்க பிரெட் ஸ்லைஸ் போல மார்பிள் கிரானைட் கற்கள் அடுக்கப்பட்டிருந்தன. ஆஸ்பெஸ்டாஸ் கூரைகளுக்கு கீழே அவைகளை இயந்திரங்கள் சதுரங்களாக செவ்வகங்களாக வெட்டி போட வேறு இயந்திரங்கள் தண்ணீர் விட்டு பாலிஷ் செய்து அட்டை பெட்டிக்குள் அடுக்கிக் கொண்டிருந்தன. அந்த அட்டை பெட்டிகளை இன்னொரு புறம் கிரேன்கள் தூக்கி கண்டெய்னருக்குள் பொறுப்பாக அடுக்கிக் கொண்டிருந்தன. அலுவலக கட்டிடம் 2 மாடிகளுடன் இருந்தது. சங்கீதம் பாடியபடி லிப்ட் இயங்கியது. பியூனிடம் விலாச அட்டை கொடுத்தனுப்பிவிட்டு காத்திருந்தார்கள் பரத்தும் சுசீலாவும். சுசி, இவ்வளவு பெரிய தொழிலுக்கு கேசவன் சோல் ப்ரொப்ரைட்டராம். இதே மாதிரி மெட்ராஸ்ல மட்டும் 3 ஃபேக்டரி வச்சிருக்காராம். அப்பா ஆரம்பிச்ச தொழிலாமா. ஒரே பிள்ளையா. ஒரு தடவை கூட போராட்டம் நடத்தினது இல்லையா. நிறைவான சம்பளம், மருத்துவ வசதி, வீடு வசதின்னு நிறைய சலுகைகளா. யார்டுல நான் விசாரிச்ச 4 பேரும் ஒரே மாதிரி சொல்றாங்க. தொழிலாளி மெச்சின முதலாளி உலகத்திலேயே அபூர்வம். பியூன் வெளியே வந்து வர சொல்றார் சார் என்றான். கேசவனின் அலுவலக அறை முழுக்க கிரானைட். 2 டன் ஏசி லேசாக நடுக்கம் கொள்ள வைத்தது. நெற்றியில் விபூதி, குங்குமம், சஃபாரி சூட், உதட்டில் புன்னகை. வாங்க உட்காருங்க. நேற்று ஹாஸ்டல்ல லாவண்யாவை நீங்க விசாரிச்சத சொன்னா. என்ன விஷயம்? நளினிக்கு உங்க மனைவி ரூம்மேட்டா இருந்ததால அவங்கள விசாரிக்க வேண்டியிருக்கு சார். இன்னும் சில தகவல்கள் விசாரிக்கணும். ஹாஸ்டலுக்கு ஃபோன் செஞ்சோம். சனி ஞாயிறுகள்ல லாவண்யா வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு சொன்னாங்க. எஸ், நேற்று ஈவினிங்கே லாவண்யா வந்தாச்சு. வீடு இதே காம்பவுண்ட்ல தான் இருக்கு. அழைச்சிட்டு போக சொல்றேன். நான் லாவண்யாவுக்கு போன்ல தகவல் தந்துடுறேன். ஷி வில் கோஆபரேட். தேங்க்யூ சார். உங்களை சில கேள்விகள் கேட்கலாமா? என்னையா என்று ஆச்சரியப்பட்டு சரி கேளுங்க என்றான். உங்க மேரேஜ் லவ் மேரேஜா சார்? இது ஒரு வகையான காதல். பார்க் பீச்னு சுத்தினதில்ல. என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வற்புறுத்தினாங்க. நான் தள்ளி போட்டுட்டே இருந்தேன். லாவண்யாவை ஒரு விளம்பரத்துல பார்த்ததும் இவன் நமக்கு ஏத்தவன்னு மனசுக்குள்ள பட்டுச்சு. விசாரிச்சு லாவண்யாவை அதே காலேஜ் ஹாஸ்டல்ல தான் சந்திச்சேன். என்னை பத்தி சொல்லி நேரடியா ப்ரப்போஸ் செஞ்சேன். யோசிக்கிறேன்னு சொன்னா. அப்புறம் 2 தடவை ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணோம். மாடலிங்க விட்டுட சொன்னேன். மேரேஜுக்கு அப்புறமும் படிப்பேன்னா ஓகேன்னு. சார், நளினி இறந்த அன்னைக்கு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி கொடுத்துருக்கீங்க போல இருக்கு. எஸ், சொன்னாலா? ஆமா சார். அதுல கலந்துகிட்டது எல்லாருமே உங்க ஃப்ரெண்ட்ஸா? எஸ், லாவண்யா சார்பா அவ ஃப்ரெண்டு கிஷோர் மட்டும் வந்திருந்தான். ஐசி, கிஷோர் பார்ட்டி முடிகிற வரைக்கும் இருந்தாரா? இல்ல, நடுவுலையே ஏதோ அசைன்மெண்ட் இருக்குன்னு புறப்பட்டு போயிட்டார். யூனோ, கிஷோருக்கு என் மேல எப்பவும் ஒரு வருத்தம் உண்டு. என்ன? அவனோட மாடல் கேலை நான் மடக்கி போட்டுட்டனே. ஃபியூச்சர்ல லாவண்யாவை பெரிய சினிமா ஸ்டார் ஆக்கி இவனே டைரக்ட் பண்றதா ப்ராஜெக்ட் எல்லாம் வச்சிருந்தானா. வெரி இன்டெலிஜென்ட் பர்சன் என்றான் கேசவன். வெல், ஹேவ் இஸ் யுவர் மேரிட் லைஃப்? 2 நாள் திருப்பதி போயிட்டு வந்துட்டோம். சுவிட்சர்லாந்து பிளான் பண்ண. படிப்பு முடிஞ்சப்புறம் தான் ஹனிமூன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா. பை த பை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் தனியா பேசணுமே என்று சுசீலாவை பார்த்தான். சுசீலா கிட்ட எனக்கு எந்த ரகசியமும் இல்லை சார். எதுவா இருந்தாலும் நீங்க சொல்லலாம். அவங்க கிட்ட அப்புறமா வேணா நீங்க சொல்லிக்கங்க ப்ளீஸ். சுசீலா புன்னகைத்து வெளியேறியதும், பரத், நீங்க எனக்கு பர்சனலா ஒரு உதவி செய்யணுமே என்றான் கேசவன். என்ன சொன்னார் தனியா உங்ககிட்ட என்றால் சுசீலா காரை ஓட்டியபடி. சுசி, இப்ப எனக்கு நளினி கேஸ்ல ஒரு தெளிவு கிடைச்ச மாதிரி இருக்கு. இப்ப நீ நேரா கிஷோரோட அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிக்கு ஓட்டு என்றான். அட, சொல்லி தொலையுங்களேன், சஸ்பென்ஸ் வைக்காம. கிஷோரை பார்த்துட்டு அப்புறமா சொல்றேன். சுசீலா வெவ்வே என்று பழிப்பு காட்டினாள். கிஷோரின் அலுவலகம் ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டிடத்தின் 3வது மாடியில் இருந்தது. கிஷோர் ஷூட்டிங் ஃப்ளோரில் இருப்பதாகவும் 1/2 மணி நேரம் ஆகும் என்றும் ரிசப்ஷனில் தகவல் சொல்லி ஒரு செவ்வக ஹாலில் உட்கார வைத்து காகித கோப்பைகளில் மிராண்டா கொடுத்தார்கள்.
சுவர்களில் ஆயில் பெயிண்டிங்ஸ், பிளாஸ்டிக் தொட்டிகளில் செயற்கை செடிகளில் செயற்கை இலைகள், பூக்கள். பரத் மிரண்டா குடித்தபடி அடுத்து இருந்த வராந்தாவில் மெதுவாக நடந்தான். கண்ணாடி சுவர் வைத்து மினி ரெக்கார்டிங் தியேட்டர் தெரிந்தது. மேக்கப் ரூம் என்று எழுதப்பட்ட அறைக்கு அருகில் ஏசி மெஷின் துருத்தியது. மெல்ல திறந்து பார்க்க யாருமில்லை. 3 சலூன் நாற்காலிகள், அகல கண்ணாடி, பேப்பர் மேஷ் தலைகளின் மேல் பலவித விக்குகள், மீசைகள், மேக்கப் சாதனங்கள், கப்போர்டில் பலவித உடைகள், தொப்பிகள். வெளியேறி அடுத்த அறையில் பாதி திறந்திருந்த கதவை மேலும் தள்ளி திறந்தான். செட்டிங் சாமான்கள், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் செய்யப்பட்ட தூண்கள், பிளைவுட் கட்டிங்ஸ், பெயிண்ட் டப்பாக்கள், ஓரத்தில் குப்பை தொட்டி. குப்பை தொட்டியை கடந்தவன் கண்களில் அது கவர்ந்தெழுக்க குனிந்து எடுத்து பார்த்தான். அது ஒரு திக் அட்டையில் ஸ்டென்சில் கட்டிங் செய்யப்பட்டு கசக்கப்பட்டிருந்த குப்பை. சுருக்கம் விரித்தான். ஸ்டென்சிலில் TN07E 1525 என்று வெட்டப்பட்டு பெயிண்ட் கரையுடன் இருந்தது. பரத்தின் மூளையில் மின்னல். அவசரமாக சுசீலா இருந்த இடத்திற்கு வந்து அதை காட்டினான். இதற்கு என்ன என்று சுசீலா கேட்க, மெதுவா பேசு, உனக்கு புரியலையா? ஆள் வச்சு அடிக்க ஏற்பாடு செஞ்சது கிஷோர். ஆனா நான் கரஸ்பாண்டை சந்தேகப்படுறதுக்காக அவரோட வண்டி நம்பர் பிளேட்டை தயாரிச்சு மாட்டி அனுப்பியிருக்கான். கிஷோர் எதுக்கு இப்படி? சுசி, இத குப்பை தொட்டிலிருந்து எடுத்தேன். இப்பதான் ரிலேட்டடா ஹாஸ்டல்ல நளினி ரூம்ல பார்த்த குப்பை தொட்டி ஞாபகம் வருது. அந்த குப்பை தொட்டியில கசக்கி வீசப்பட்ட ஒரு கார்பன் காகிதம் நான் பார்த்தேன் சுசி. அப்போ அதுக்கு முக்கியத்துவம் தர தோணாம போச்சு. நளினி தன்னோட டைரி செலவு கணக்குல ஒரு கார்பன் ஷீட் வாங்கின செலவும் எழுதியிருப்பான். கமான் லெட்ஸ் கோ, இந்த கிஷோரை அப்புறம் பார்க்கலாம் என்று சுசீலாவின் கையை பிடித்து இழுத்தபடி லிப்டுக்கு விரைந்தான் பரத். அத்தியாயம் 11. வார்டன் சிவகாமியின் ஒத்துழைப்புடன் 108 அறையை திறந்து மூலையில் இருந்த மூங்கில் குப்பை கூடையில் கிடந்த கசக்கி வீசப்பட்ட அந்த கார்பன் ஷீட்டை கைப்பற்றினான் பரத். சுருக்கம் நீக்கினான். புத்தம்புது கார்பன் ஷீட். இடவளம் மாறி எழுத்து அச்சுக்கள் தெளிவாக பதிந்திருந்தன. அந்த ஷீட்டை ஒரு கண்ணாடி அருகில் பிடிக்க இப்போது அவர்களால் தெளிவாக வாசிக்க முடிந்தது. திரு கேசவன் அவர்களுக்கு வணக்கம். உங்கள் மனைவி படிக்கும் அதே கல்லூரியில் நானும் ஒரு மாணவி என்கிற அளவில் என் அறிமுகம் போதும். என் சொந்த வேலையாக நான் யூத் வால்ட் அட்வர்டைசிங் ஏஜென்சியில் கிஷோரை சந்திக்க சென்றேன். அங்கே மேக்கப் அறையில் நான் கண்ட காட்சி, உங்கள் மனைவி லாவண்யாவும் அந்த கிஷோரும் மிக நெருக்கமாக அணைத்த நிலையில் இருந்தார்கள். நான் பார்த்ததை அவர்கள் பார்க்கவில்லை. அது மட்டுமில்லை, அடுத்த மாதம் உங்களை ஊட்டிக்கு அழைத்து சென்று கொலை செய்து அதை விபத்து போல அமைக்கப் போவதாக திட்டம் பேசிக் கொண்டிருந்தது மேலும் அதிர்ச்சியை தந்தது. உங்களை சுற்றி நிகழும் சதியை உணர்ந்து நீங்கள் கவனமாக இருங்கள், அல்லது அவர்கள் மீது நீங்கள் முன்னதாக நடவடிக்கை எடுத்து விடுங்கள். லாவண்யாவை நம்பாதீர்கள். இப்படிக்கு உண்மையை அப்படியே எழுதியுள்ள ஒரு மாணவி. பரத், சுசீலா ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சுசி, இப்ப புரியுதா? நளினி 2 லெட்டர்ஸ யாருக்கு எழுதியிருக்கான்னு? கேசவனுக்கு எழுதின இந்த லெட்டர்ஸை கார்பன் வச்சு எழுதியிருக்கா. கார்பன் பிரதிய போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பியிருக்கா. கவர்ஸும் கார்பன் ஷீட்டும் 13ஆம் தேதி வாங்கியிருக்கா. அதனால அன்னைக்கு தான் போஸ்ட் செஞ்சிருக்கணும். அப்படின்னா இன்ஸ்பெக்டர் லாவண்யா மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? கேசவன் ஏன் லாவண்யாவை வீட்டை விட்டு விரட்டல? இங்கதான் லாவண்யாவும் கிஷோரும் ஏதோ பிளே பண்ணி இருக்காங்க. அவங்க 2 பேரும் அந்தரங்கமா இருந்ததை இவ பார்த்ததை அவங்க பார்த்திருக்கலாம். நளினியை தீர்த்துடுறதுன்னு தீர்மானிச்சிருக்கலாம். ஆனா பெயிண்டரு லெட்டர்ல நந்தினியை கொலை செஞ்சது ஒரு பொண்ணுன்னு திட்டவட்டமா குறிப்பிட்டிருக்கான். ஆனா லாவண்யா பார்ட்டியில கடைசி வரைக்கும் இருந்திருக்கா. கிஷோர் பாதியிலே புறப்பட்டுட்டானே. அவங்கிட்ட தன்னோட ரூம் சாவியை லாவண்யா கொடுத்து அனுப்பி இருக்கலாம். அவன் ஆட் ஏஜென்சி டைரக்டர். அங்கே லேடிஸ் ட்ரெஸ், விக்கு, மேக்கப் சாமானா எல்லாமே இருக்கு சுசி. கிஷோர் லேடி மாதிரி மேக்கப் போட்டுட்டு சுடிதார் போட்டுட்டு ஹாஸ்டலுக்குள்ள நுழைஞ்சிருக்கணும். தூரத்திலிருந்து யாராச்சும் பார்த்தா கூட ஸ்டூடெண்ட்னு நினைக்கிறதுக்காக இந்த செட்டப். கிளீனா சாவி போட்டு ரூமை திறந்து தூங்கின நளினி முகத்துல தலையணை வச்சு அழுத்தி இப்படித்தான் நடந்திருக்கணும் சுசி. கேசவன் என்கிட்ட தனிமையில என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார் பரத்? பரத், நீங்க ரகசியமா ஒரு விஷயம் துப்பறியணும். என் மனைவி லாவண்யா என்ன ரொம்ப விரும்புறா, அன்பா நடந்துக்கிறா. ஆனா சில நடவடிக்கைகள் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அவ எனக்கு துரோகம் செய்யறாளோன்னு ஒரு உதைப்பு. குறிப்பா கிஷோர் கிட்ட அவ பழகிற உரிமை எனக்கு எரிச்சலா இருக்கு. லாவண்யாவும் கிஷோரும் ஃப்ரெண்ட்ஸ் தானா, இல்ல அதை தாண்டி அவங்களுக்குள்ள வேற ஏதாச்சும் இருக்கான்னு நீங்க தெரிஞ்சு சொல்லணும். அப்பதான் என் மனக்குடைச்சல் தீருன்னு சொன்னார். அப்படின்னா நளினி எழுதின லெட்டர் அவர் பார்க்கல, பார்த்திருந்து அதை பத்தி சொல்லி இருப்பாரு. ஆமா சுசி, நளினி தன்னோட கணவனுக்கு லெட்டர் எழுதி போட்டது லாவண்யாவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை கேசவன் கையில கிடைக்காம தன்னோட வீட்டுல மறுநாள் இவளே கைப்பற்றி கிழிச்சு போட்டிருக்கணும். இன்ஸ்பெக்டர் அந்த லெட்டரை காட்டி லாவண்யா மற்றும் கிஷோரை விசாரிச்சிருக்க மாட்டாரா? விசாரிச்சிருப்பார்.
எத்தனை லட்சம் தந்தா தற்கொலைன்னு கேச முடிப்பீங்க சார்னு இவங்க பதிலுக்கு விசாரிச்சிருக்கலாம். இப்படித்தான் நடந்திருக்குன்னு புரியுது. ஆனா தெள்ள தெளிவா எப்படி தெரிஞ்சுக்கிறது? பரத் யோசிக்க ஆரம்பித்தான். அத்தியாயம் 12. பரத் போனை எடுத்தான். மிஸ்ஸஸ் லாவண்யா ப்ளீஸ். லாவண்யா தான் பேசுறேன். நான் பரத் பேசுறேன். லாவண்யா, நளினி கேஸ் விசாரணையில மறுபடியும் உங்க உதவி தேவைப்படுது. சிரமம் பார்க்காம ஒத்துழைப்பீங்களா? ஷூர். என்ன செய்யணும் சொல்லுங்க. இப்ப நாங்க உங்க ஃப்ரெண்டு கிஷோரை பார்க்க போறோம். அவர் நளினியோட வாய்ஸ் டெஸ்ட் எடுத்தார் இல்லையா, அதனால அவரையும் ஒரு என்கொயரி பண்ணிடலாம்னு. அப்ப நீங்களும் இருந்தா பரவாயில்ல. உடனே புறப்பட்டு கிஷோர் ஆபீஸுக்கு வர முடியுமா? நான் எதுக்கு நேரில் வரணும்? உங்களுக்கு ஒத்துழைப்பு தர சொல்லி நான் வேணும்னா ஃபோன் பண்ணி. நோ, எங்களுக்கு புதுசாக கிடைச்சிருக்க சில தகவல்களை உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு தெளிவு பண்ணிக்க விரும்புகிறோம். கிஷோர் அலுவலகத்தில் ஷூட்டிங் ஃப்ளோரில் ஓரமாக 4 நாற்காலிகளை எதிரெதிரே அமைத்து கொண்டு அவர்கள் அமர்ந்தார்கள். எஸ் சொல்லுங்க என்றான் கிஷோர். உங்களுக்கு பெண் வேஷம் போட்டால் ரொம்ப பொருத்தமா இருக்கும் போல இருக்க கிஷோர் என்றான் பரத். நீங்க ஏதோ கேட்கணும்னு என்றாள் லாவண்யா. அதை பத்தி தான் கேட்கணும். கிஷோர், சமீபத்தில் எப்பவாச்சும் நீங்க பெண் வேஷம் போட்டிருக்கீங்களா என்றாள் சுசீலா. நோ என்று லேசாக நடுங்கின விரல்களில் குச்சி கொளுத்தி சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டான். பொய் சொல்றீங்களே கிஷோர், இந்த மாசம் 13ஆம் தேதி ஹோட்டல் பார்ட்டியில கலந்துகிட்டு வெளியில வந்து பெண் வேஷம் போட்டுக்கிட்டு புஷ்பம்மாள் காலேஜ் போனீங்க. காம்பவுண்டு சுவர் ஏறி குதிச்சீங்க. பெயிண்ட் அடிக்கிறதுக்காக கட்டி வச்ச சாரத்துல ஏறினீங்க. நளினியோட ரூமுக்கு வந்தீங்க. லாவண்யா கொடுத்தனுப்பிச்ச சாவியை போட்டு திறந்தீங்க. தூங்கிட்டு இருந்த நளினி முகத்துல தலையணைய வச்சு அழுத்தி. வாட் நான்சென்ஸ்? கத்தாதீங்க. நான்சென்ஸ் இல்ல, உண்மை. எல்லாம் கண்ணால பார்த்த மாதிரி கரெக்டா சொல்றது ஆச்சரியமா இருக்கா? கண்ணால பார்த்த சாட்சி ஒருத்தன் இருந்து தொலைக்கிறானே. நோ, இது அபாண்ட பழி. சரி, முதல் நாள் இதே ஆபீஸ் ரூம் மேக்கப் ரூம்ல நீங்களும் லாவண்யாவும் ஜாலியா இருந்தது, கேசவனை ஊட்டிக்கு அழைச்சிட்டு போய் கொலை செய்யறத பத்தி பேசினது, இதையும் மறுக்க போறீங்களா? ஒரு டிடெக்டிவ் ஆதாரம் இல்லாம பேசுவேனா? கேசவனுக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் நளினி எழுதின லெட்டரோட இன்னொரு காப்பி உங்களுக்கு காட்டட்டுமா? 2 பேரும் வியர்த்து போனார்கள். மௌனமாக கைகளை பிசைந்தார்கள். டென்ஷன் ஆகாதீங்க. உங்க 2 பேரையும் சட்டத்துல மாட்டி வைக்கிறதா இருந்தா நேரா கமிஷனர் ஆபீஸ் போயிருப்பேன். எதுக்கு உங்ககிட்ட தனியா பேசிட்டு இருக்கேன்? இன்ஸ்பெக்டர் நவநீதத்தை கவனிச்ச மாதிரி எங்களையும் கவனிக்க மாட்டீங்களா என்ன? சில அமைதி வினாடிகளுக்கு பிறகு கிஷோர் கேட்டான். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? சொல்றேன். எதுக்கு கேசவனை கொலை செய்யணும்னு பிளான்? எனக்கு சினிமா நடிகை ஆகணும்னு ஆசை. கிஷோருக்கு டைரக்டர் ஆகணும்னு ஆசை. ஆனால் சான்ஸ் கிடைக்கல. அப்பதான் கேசவன் தேடி வந்து மேரேஜ் ப்ரொபோசல் செஞ்சார். விசாரிச்சு பார்த்ததுல பல கோடி சொத்துக்கு அதிபதி அவரு. கல்யாணம் செஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு பிளான் பண்ணி தீர்த்துட்டா எனக்கு பூரா சொத்து வரும். சொந்தமா படம் தயாரிக்கலாம், நடிக்கலான்னு கிஷோர் தான் கல்யாணம் செஞ்சுக்க சொன்னான். ரைட்டு. நளினிக்கு உங்க விஷயம் தெரிஞ்சது உங்களுக்கு எப்படி தெரியும்? 13ஆம் தேதி காலையில நளினி மேஜையில ஒரு புக் தேடினப்போ கேசவன் அட்ரஸ் எழுதின கவரை பார்த்தேன். ஒட்டாம இருந்துச்சு. எடுத்து அவ எழுதின லெட்டரை படிச்சதும் பகீர்னு ஆயிருச்சு. அப்போ நளினி வர்ற சத்தம் கேட்டதும் மறுபடியும் வச்சுட்டேன். அவ காலேஜ் போறப்ப அந்த லெட்டர்ஸை ஒட்டி எடுத்துட்டு போனதை கவனிச்சேன். உடனே கிஷோருக்கு ஃபோன் செஞ்சு சொன்னேன். நேரில் சந்திச்சு திட்டம் போட்டோம். நான் பார்ட்டிக்கு வந்துட்டேன். கிஷோர்கிட்ட ரூம் சாவியை கொடுத்தேன். மறுநாள் எங்க வீட்டுக்கு வந்த லெட்டர்ஸை லெட்டர் பாக்ஸ்ல இருந்து எடுத்து அதுல அந்த லெட்டரை அழிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா இன்ஸ்பெக்டர் கிஷோரை பார்த்து அவருக்கு வந்த லெட்டரை காட்டி பேரம் பேசினார். 5 லட்சம் தந்தான் கிஷோர். உங்களுக்கும் அதே 5 லட்சம் தர சொல்றேன். அடி பாவி! 5வது குரல் கேட்க நால்வரும் திரும்பி பார்த்தால் கேசவன் நின்று கொண்டிருந்தார். அவர் கையில் துப்பாக்கி இருந்தது. அதன் முனை லாவண்யாவின் நெஞ்சை குறிப்பார்த்தது. கேசவன், இருங்க, அவசரப்படாதீங்க. இதோ பாருங்க, இப்ப இவங்களோட நடத்தின பேச்சை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்று கோர்ட் உள் பாக்கெட்டில் இருந்த சிறிய டேப் ரெக்கார்டரை காட்டிய பரத், சட்டப்படி இவங்களுக்கு தண்டனை வாங்கி தர முடியும் என்றான். சண்டாளி, உன்னை போய் உருகி உருகி நேசிச்சேனே. ஒரு சந்தேகத்துல தான் உன்னை ஃபாலோ பண்ணி வந்தேன். இப்ப எல்லாம் கிளியரா புரிஞ்சு போச்சு. உன்ன கேசவன், நான் சொல்றதை கேளுங்க. பரத் பதற அடுத்த 2 குண்டுகள் லாவண்யாவையும் கிஷோரையும் பதம் பார்க்க இருவரும் கீழே சரிந்தார்கள். அப்புறம் சார் என்றான் காசிநாதன். கேசவன் போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டாரு. இன்ஸ்பெக்டர் நவநீதத்தை சஸ்பெண்ட் செஞ்சிருக்காங்க. என்கொயரி நடக்கும் என்றான் பரத். என் தங்கையோட தற்கொலைக்கு உண்மையான காரணத்தை தெரிஞ்சுக்கத்தான் நான் நினைச்சேன். அவ கொலை செய்யப்பட்டிருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை சார் என்று காசிநாதன் பெருமூச்சுடன் எழுந்து சென்றான். பரத்தும் சுசீலாவும் அவன் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தார்கள். முற்றும்.
அன்பிற்கினிய நேயர்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? என்னோட குரல் மற்றும் கதை சொன்ன விதம் எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக்கும் தட்டி விடுங்க. அதோட உங்களை மாதிரியே கதையை விரும்பக்கூடிய உங்க நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு வேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. கதை கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போற நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புறேன். ஒவ்வொரு ஆடியோ புக்கு பின்னாடியும் பல மணி நேர உழைப்பு இருக்கு. அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் தான் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதும் உங்க லைக், ஷேர்ஸ் மற்றும் கமெண்ட். இது மட்டும்தாங்க. இந்த விஷயங்களை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, மற்றும் இன்னொரு அருமையான கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன்.